வணக்கம் நண்பர்களே. இன்று உங்கள் உணவு டிரக் வணிகத்தில் உங்களுக்கு தேவைப்படும் வெவ்வேறு நபர்களைப் பற்றி அறிந்து கொள்வோம். அவர்களின் பங்குகளை புரிந்துகொள்வது உங்கள் வணிகத்தை புத்திசாலித்தனமாக வளர்க்க உதவும். பணியமர்த்தல் உத்தியையும் நாங்கள் விவாதிப்போம். பணியமர்த்தல் செயல்முறையை எவ்வாறு படிப்படியாக அகற்றுவது, இதனால் உங்கள் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும், மேலும் நீங்கள் லாபத்தை விரைவாக அடைவீர்கள். தொழிலாளர்கள் சரியாக எங்கு தேவைப்படுகிறார்கள் என்பதை பார்க்க உங்கள் மொபைல் உணவக அமைப்பை பார்ப்பதன் மூலம் தொடங்குவோம். முதலில் சமையல்காரர் இந்த நபர் சமையல் மற்றும் உணவு தயாரிப்பை கையாள்வார். இரண்டாவதாக உதவியாளர், தயார் செய்யும் ஊழியர்கள். அவர்கள் காய்கறிகளை வெட்டுவதற்கும் பேட்டர் தயாரிப்பதற்கும் பிற தயாரிப்பு வேலைகளுக்கும் உதவுகிறார்கள். மூன்றாவதாக ஆர்டர்களை எடுப்பதற்கும் உணவை வழங்குவதற்கும் பரிவர்த்தனைகளை கையாளுவதற்கும் பொறுப்பான சேவை பணியாளர்கள். நான்காவதாக பயன்பாட்டு பணியாளர். இந்த நபர் சேவை பகுதியை சுத்தமாக வைத்திருக்கிறார் மற்றும் பாத்திரங்களை கழுவுதல் போன்ற பிற பயன்பாட்டு பணிகளை செய்கிறார். நேரம் செல்ல கூடுதல் சமையல்காரர்கள் அல்லது செயல்பாடுகளை மேற்பார்வையிடவும் தரமான தரத்தை உறுதிப்படுத்தவும் பணியாளர்களை நிர்வகிக்கவும் ஒரு மேலாளர் போன்ற சிறப்பு பாத்திரங்கள் தேவைப்படலாம். இப்போது 3 ஆண்டுகளில் இந்த நபர்களை உங்கள் வணிகத்தில் எவ்வாறு கொண்டு வருவது என்று பார்ப்போம். ஆண்டு 1 குறைந்தபட்ச அமைப்புடன் தொடங்குங்கள். உங்களுக்கு ஒரு சமையல்காரர், ஒரு உதவியாளர், தயாரிப்பு ஊழியர் மற்றும் ஒரு பயன்பாட்டு ஊழியர் தேவை. இந்த கட்டத்தில் குடும்ப உதவி ஒரு செலவு குறைந்த விருப்பமாகவும் இருக்கலாம், குறிப்பாக சேவை பணிகளுக்கு. நீங்கள் வணிகத்தை நிறுவும்போது செலவுகளை குறைக்க உதவுகிறது. ஆண்டு 2 ஆரம்ப குழுவுடன் தொடருங்கள், ஆனால் உங்கள் வாடிக்கையாளர் தளம் வளரும்போது வாடிக்கையாளர் தொடர்புகளை மேம்படுத்த ஒரு சேவை ஊழியர் உறுப்பினரை சேர்க்கவும். ஆண்டு 3 உங்கள் வணிகம் வளரும்போது உங்கள் குழுவை விரிவுபடுத்துங்கள். அதிகரித்த பணிச்சுமையை கையாள கூடுதல் சமையல்காரர் மற்றும் மற்றொரு பயன்பாட்டு ஊழியர்களை பணியமர்த்துவது குறித்து நீங்கள் பரிசீலிக்கலாம். விரிவாக்கப்பட்ட செயல்பாடுகளை மேற்பார்வையிட ஒரு நிர்வாக பாத்திரத்தைச் சேர்ப்பது பற்றி நீங்கள் சிந்திக்கக்கூடிய நேரமும் இதுதான். ஒவ்வொரு பாத்திரத்தையும் புரிந்துகொள்வதன் மூலமும் மெதுவாக மக்களைச் சேர்ப்பதன் மூலமும் உங்கள் வணிகத்தை புத்திசாலித்தனமாகவும் வெற்றிகரமாகவும் வளர்க்க முடியும். உங்கள் வணிக பயணத்திற்கு நல்வாழ்த்துக்கள். வியாபார பயிற்சியாளர் சேனலுக்கு குழு சேரவும்.